வணக்கம். உங்களோட வாழ்க்கையில ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்க மனசுல இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் சொல்லி புலம்புறாங்க, மனசு விட்டு அழுகுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உடனே அவங்க பிரச்சனையை கேட்டு சரி பண்ணி வச்சிருவீங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு 4 வார்த்தை ஆறுதலா, "நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு" கைய புடிச்சு ஒரு நம்பிக்கை குடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உங்ககிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைய ஷேர் பண்றாங்க. இந்த உலகத்துல யாருமே கிடையாதா? யோசிச்சு பாருங்க. அவங்களோட எத்தனையோ பேர் சொந்தக்காரங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல நெறைய பேர் இருக்கலாம். அவங்கள எல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்காக சொல்யூஷன் சொல்லலனாலும் பரவாயில்லங்க. உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லலனாலும் பரவால்ல. அமைதியா அவங்க சொல்றத காது குடுத்து நீங்க சைலன்ட்டா கேட்டீங்கன்னாதே போதுங்க. அத விட்டுட்டு உனக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்க மனச இன்னும் கொஞ்சம் காயப்படுத்திறாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.